ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது பிக் பாஸ் அதிரடியாக ஒரு பெரிய தண்டனை, மொத்த வீடும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருப்பாரு. இது மேபி ஒன்று வந்துட்டு இவங்க நாமினேஷனில் இல்லாதனால கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்காங்களோ அப்படின்னு நினச்சி கொடுத்தாரா, இல்லை வீக்லி டாஸ்க் இப்போ வரப்போகுது கோர்ட் டாஸ்க், அதில் இந்த புது வழக்கு உள்ள வரணும். ஆல்ரெடி சந்தித்த வழக்கை விட இது புது வழக்கு, இதில் வச்சு செய்வாங்க, அதனால் ஒரு விஷயம் பெருசாக பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு நினச்சி பண்ணாரான்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டார், சரிங்களா? அதுவும் வந்துட்டு பிற மொழிகளில் பேசுகிறது, ஹிந்தியில் பேசுகிறதா, ஹிந்தியோ சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசியிருக்காங்க போல இருக்குது, அதை பேசியே வந்து காமிச்சார், சரிங்களா? அதையும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்களே, தமிழ் பிக் பாஸில் இங்கிலீஷ் மட்டும் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான், கரெக்டு தான். பட் அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து 2 பேருக்கு, விஜய் பார்வதிக்கு மட்டும் கிடையாது, கமருதீனுக்கும் தான். 2 பேர் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் பார்வதி போய் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, என்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கால்சியம் ப்ரோட்டீன் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் போச்சு அப்படின்னு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க, கமரு ஜாலியாக இருக்கார், அரோரோ கடை ஜாலியாக பேசுகிறாரு, ஜாலியாக சிரிக்கிறாரு, ஜாலியாக ஆடுறாரு. இன்னும் அது ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, இப்போ இவங்களால் வந்து எல்லாருக்குமே பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு குற்ற உணர்ச்சி தானே. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் ஜாலியாக ஆடிட்டுருக்காரு கமருதீன். எங்கே போச்சு, என்னாச்சு? கமருதீன் நல்லா தானே இருந்தார். எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏதாவது ஃபீல் பண்ணுவார், அடுத்தது ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் பார்த்தா இந்த விலங்குகளை எப்படி இருக்கும் அப்படின்றாரு. அரோரா கடை போய் கடலை போட்டுட்ருக்காரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங். அதுக்கப்புறம் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிவிட்டு எல்லா கேமராவில் போய் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்ரூம் கேமராவில் போய் உள்ள அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கிற அந்த கேமரா முன்னாடி போய் முதல் மன்னிப்பு கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சாரி கேட்க விரும்பலை, ஏன்னா தெரியாமல் பண்ணால் அதுக்கு சாரி கேட்கலாம், நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், ஆனால் இவ்வளோ பெருசாக வெடிக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. உங்கள் பேச்சுக்கு நான் கண்டிப்பாக மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு அவன் கூட பேசும்போது நான் ஒன்று பண்ணிட்டேன், அது வந்துட்டு தவறு தான், தெரிஞ்சு தான் பண்ணேன். இனிமேல் நான் செயலில் கண்டிப்பாக நான் அதை மாற்றி காட்டுவேன். இதை நீங்கள் ஃபைனல் வாரிங்காக எடுத்துக்குங்க, இதை நீங்கள் எனக்கு ஃபைனல் வாரிங்காக கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிளம்புறதுக்கு, அதாவது இந்த மீறினா என்னை அனுப்பிச்சிருங்க வெளியே, இது எனக்கு ஃபைனல் வாரிங்காக கொடுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த இதில் டீயில் அதெல்லாம் கை வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஓகேன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். போக போக டாஸ்க் இப்போ 24/7 அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வந்து நிறைய பேர், ஏன்னா ஒரு சில பேர் கனி அவங்களே சொல்கிறாங்க, நேம் மென்ஷன் பண்ணுறாங்க, கனி ரம்யாக்கெலாம் வந்து டீ இல்லாமல் இருக்கவே முடியாது, அவங்கள பாவம், என்னால் அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு அது வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஸோ தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒரு கேமரா இருந்துச்சு, அங்கே ஒரு கேமராவில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கேமரா இருந்துச்சு பாத்ரூம் சைடில், அங்கே ஒரு கேமராவில் பேசுகிறாங்க. உடனே இந்த பக்கம் கமருதீன் காமிக்கிறாங்க, அவர் ஜாலியாக இருக்கார். என்ன இது ஒன்றும் புரியலையா எனக்கு? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி போன வாரம் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு விக்கெட் வெளியே போகுதுன்னு, அது வந்து இந்த வாரமாக இருக்குமோ யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப டவுட்டாக தோணுது. ஏன்னா திடீர்னு பார்த்தா சபரிக்கு மேலே ஓட்டு வந்து மேலே வந்துட்டார், இது கமருதீனுக்கு ஓட்டு கம்மியாக போகுது. ஸோ இது ஒரு விஷயமாக இருக்குமான்னு தெரியல. பட் சொல்கிறேன், கமருதீன் போக வாய்ப்பு இல்லை. பட் அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் இப்படி சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எல்லா கேமராலையும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. மீன்ஸ் தவறை வந்து வருந்துறாங்க, மன்னிப்பு கேட்கல, தவறை வருந்துறாங்க. ஏன்னா தெரியாமல் செய்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அது அவங்களே சொல்லிட்டாங்க. தெரிஞ்சு அது வந்து இதில் வேறு வந்து அழுது சீன் போடுறி அப்படின்னு ரம்யா, அழுது சீன் போடலாம் ஏண்டி, சும்மாவே எப்படி அழுக வரும்? அது நம்மளை உணர்ந்தால் தானே வரும், அதுவாக வரணும். அது எப்படி தானாக அதை வந்து நடித்து இது பண்ண முடியும்னு கேட்குறேன். கரெக்ட் தானே? அது தானாக வந்தால் தான் அதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு மன்னிப்பு கேட்க, அதாவது அழுக வரலை, இப்போ அழுத மாதிரி மூஞ்சை காமிச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆனால் அதை ரம்யா சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக. அப்போ அவங்க எவ்வளோ நாளாக ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். அதனால தான் ஏமாற்று நிறைய விஷயங்கள் வேறு சொல்கிறாங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? இந்த வாரம் எப்படி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாமினேஷன் இல்லை, அடுத்த வாட்டி வந்தாலும் உங்கள் ஃபேன்ஸ்லாம் காப்பாற்றிடுவாங்க, நீ எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தானே போகிற, எதுக்கு பயந்து சாவற? நான் பயப்படலை, வருந்துறேன் அப்படின்றாங்க அவங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2 பேரும் தப்பு பண்ணாங்க. ஆனால் விஜய் பார்வதி இங்கே எல்லா கேமரா போய் பேசுகிறாங்க, ஆனால் கமருதீன் ஜாலியாக இருக்கார். இப்போ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.